திமுகவின் அட்டூழியங்களை, விவசாயிகளுக்கு எதிரான மனநிலையை, விவசாயிகள் பிரச்சனையில் திமுக போடும் இரட்டை வேடத்தை கண்டித்து சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து தன் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது அதிமுக. பொதுவாகவே தமிழக விவசாயிகளுக்கும் திமுகவிற்கும் எப்பொழுதும் ஏழாம் பொருத்தம்தான். பச்சை துண்டை போட்டவர்களெல்லாம் விவசாயியா என்று கேட்கும் திமுக காரரின் மனநிலையே அதற்கு சாட்சி. ஆனால் அதெல்லாம் தமிழ்நாட்டிற்குள் தான். டெல்லியில் மற்ற மாநில விவசாயிகள் போராடினால் இங்கிருந்து ஆதரவு கரங்களை நீட்டி நடிக்கும் இந்த விளம்பர மாடல் திமுக. ஏன் விவசாயிகள் மீது திமுகவிற்கு இவ்வளவு காண்டு என்று கேட்கிறீர்களா? மறைந்த கருணாநிதி முதல் தற்பொழுது ஸ்டாலின் வரை, ஏன் அடுத்து உதயநிதி வரை திமுகவுக்கு விவசாயிகள் என்றால் ஆகாதுதான். அதனால்தான் இப்பொழுது வரைக்கும் விவசாய நலன், விவசாயிகள் நலனில் திமுகவின் சாதனைகள் என்று ஒன்றை கூட சொல்ல முடியாது. ஆனால் திமுகவும் விவசாய விரோத போக்கும் என்ற தலைப்பில் பேச சொன்னால் புத்தகமே போடக்கூடிய அளவிற்கு மணிக்கணக்கில் பட்டியலிட்டு கிழி என்று கிழிப்பார்கள் தமிழ்நாட்டு விவசாயிகள். சமீபத்தில் கூட திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட்டுக்கு எதிராக போராடிய ஒரே காரணத்திற்காக பொய் கேஸ் போட்டு விவசாயிகளை கொடுமைப்படுத்தியதுதானே இந்த திமுக செய்த சாதனை. அதுவும் ஒருவர் மீது கற்பழிப்பு வழக்கு வேறு போட்டது. சோறு போடும் விவசாயியை இதைவிட எப்படி கேவலப்படுத்திவிட முடியும்? அந்த பக்கம் பரனூர் விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்துவது, மீத்தேனுக்கு அனுமதி வழங்கியது என்று திமுகவின் விவசாய எதிர்ப்பு மனநிலையை சொன்னால் இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியே போதாது. இப்பொழுது காவிரி விவகாரத்திலும் மேகதாது விஷயத்திலும் திமுகவின் இரட்டை வேடத்தை கிழித்து காய போட்டிருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. மேகதாது விவகாரத்தில் ஒரு கண்டன தீர்மானத்தை கூட போடாத இந்த விடியா திமுக ஆட்சியின் லட்சணத்தை கர்நாடக காங்கிரசுக்கு பயந்து நடுங்கும் உண்மையை உடைத்து சொல்லியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். விவசாயிகள் டெல்லியில் போராடினால் ஆதரவு தருவதும், தமிழகத்தில் போராடினால் குண்டர் சட்டம் போட்டு உள்ளே தள்ளுவதும் தான் திமுக விவசாயிகளை நடத்தும் விதமா? எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுவதைப் போல காவிரி விவகாரத்தில் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறதா திமுக? ஆக மொத்தத்தில் தமிழக விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுவதுதான் ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு தந்த விடியல் என்பது மட்டுமே தற்பொழுது நன்றாக புரிகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.